இப்போ மிளகு பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்படி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகை போட்டுக்கோங்க. லேசாக இல்பச்சட்டியில் கொஞ்சம் வறுத்துட்டும் போடலாம், லேசாக பெரட்டிட்டு போடலாம். அப்பா மிளகு எடுத்தோடனே காருது பாருங்கள், நல்ல மிளகுன்னு அர்த்தம். எடுத்துட்டு இப்போ ஜாரை மூடிக்கோங்க. மிளகு போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டு இப்படி ஜாரில் வச்சு இப்போ இந்த ஜாரை எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா ஓட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ பயங்கரமாக தும்முது எனக்கு. பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிச்சு. இப்போ நீங்கள் இதை இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடிக்கு, சாலடுக்கு, கிழடுக்கு எல்லாத்துக்கும் பெப்பருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த பொடி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடையில் சலித்து இங்கே பாருங்கள் நைஸாக வந்துருச்சு பொடி. இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் எனக்கு குறைன்னு தான் வேணும்னாக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம்தான். இதை கடாயில் ஒரே ஒரு பெரட்டிட்டும் அரைக்கலாம், இல்லை பச்சையாகவும் கூட அரைச்சிக்கலாம். நான் பெரட்ட மாட்டேன், அப்படியே பச்சையாகவே அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சி நம்ம மிளகு வெளியில் கடையிலெல்லாம் வாங்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே அரைச்சா மிளகு பொடி, தனியா பொடி, மிளகா பொடி எல்லாமே நம்ம வீட்டிலையே அரைச்சிக்கிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கலப்படம் இல்லாமல் இருக்கும். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷத்து வேலை தான் நமக்கு சீப்பாகவும் முடியும், காஸ்ட் வைஸும் சீப்பு. நீங்கள் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.